ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் ஒரு ப்ளே ஏரியா போகலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ நாங்கள் போனது வந்து கிட்ஸ் மாலு பர்க்கால இருக்கிறது. ஸோ அது வந்து ஒரு நல்ல ஒரு பெஸ்ட்டு ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட். ஸோ வந்துட்டு ரொம்ப அஃபோர்டபுள் ப்ரைஸில் தான் இருந்துச்சு. அங்கே வந்து எப்படி குக் பண்ணியிருந்தாங்கன்னா லைக் 2 இயர்ஸ் பிலோ வந்து ஒரு சைடும், அபவ் 2 இயர்ஸ் வந்து இன்னொரு சைடும் வச்சுருந்தாங்க. ஸோ என்னோடய குட்டி பையன் வந்துட்டு லைக் அவனுக்கு 1 இயர் தான் ஆகுது. ஸோ அதனால் அவன் இங்கிட்டு விளையாண்டுட்டு இருந்தான். என்னோடய பெரிய பையன் வந்து அந்த சைடில் ஆப்போசிட் சைடில் விளையாண்டுட்டு இருந்தான். ஸோ அவங்க கூட யாரும் போக முடியாது, சில பெரிய பசங்கனால. அவங்க மட்டும்தான், கிட்ஸ் மட்டும்தான் உள்ள அலவுடு. ஸோ அவன் நல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ணி என்ஜாய் பண்ணிட்டு இருந்தான் அந்த சைடு. இவன் வந்து இந்த சைடில் வந்துட்டு நிறைய இருந்துச்சு விளையாடுறதுக்கு. அது எதுவுமே வந்து அடிப்படாத மாதிரி நல்லா சேஃப்டியாக தான் வச்சுருந்தாங்க. நாங்கள் வந்து ஒரு ஆஃப்டர்நூன் டைம் மாதிரி போயிருந்தோம். ஏன்னா ஆஃப்டர்நூனில் தான் ஓப்பனிங் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் ஆஃப்டர்நூனில் வந்து போயிருந்தோம். ஸோ அங்கே வந்து பால்ஸு, அதுக்கப்புறம் வந்து இந்த பிரிக்ஸ் மாதிரி திங்ஸ் எல்லாம் இருந்துச்சு. அது எல்லாமே ரொம்ப சாஃப்டாக தான் இருந்துச்சு. அதை வச்சு அடுக்கி விளையாடுற மாதிரி, அதுக்கப்புறம் வந்து ரோல் பண்ணி விளையாடுற மாதிரி, ஸோ மாதிரி நிறையா திங்ஸ் வச்சுருந்தாங்க. ஒரு செக்ஷனில் ஃபுல்லாக இது மாதிரி வச்சுருந்தாங்க. அப்புறம் இன்னொரு ஒரு பார்ட்டிஷன் மாதிரி வச்சு அந்த செக்ஷனில் வந்துட்டு அந்த கிட்ஸில் வந்து லைக் பால்ஸ் போட்டுட்டு விளையாடுற மாதிரி அந்த மாதிரி திங்ஸ் எல்லாமே செஞ்சுருந்தாங்க. ஸோ நல்லா என்ஜாய் பண்ணால் லைக் ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. ட்ரை இட்.